ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. திருமந்திரம். சென்ற பாடலில் அன்பை பற்றி கூறி வந்தார். இப்பொழுது அன்பு செய்வாரை சிவன் அறிவானா, அன்பு செய்கின்றவரை சிவன் அறிவானா என்று இங்கு கேள்வி கேட்கின்றார். அதாவது அன்பே சிவம், அந்த அன்பே சிவம் என்பதை மூடர்கள் அறிய மாட்டார்கள் என்று கூறி இங்கு அந்த அன்பு செய்பவரை சிவன் எவ்வாறு அறிவான் என்று கூறுகிறார். முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார் அன்பில் இறைவனை யாம் அறிவோம் என்பர். இன்பப் பிறப்பும் இறப்பும் இலான் நந்தி அன்பில் அவனை அறியகிலாரே. முன்பு நந்தி என்ற பசுக்கள் உயிர்கள் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்கிறார். உயிர் பிறப்பற்றது, இறப்பமற்றது. இறைவன் பிறப்பற்றவன், இறப்பமற்றவன். ஆக இந்த உயிர் பிறப்பும் இறப்பும் இல்லாத நந்தியாகிய இறைவன் ஆண் பெண் சேர்க்கையால் உண்டான இன்பம் போன்று அவன் தோன்றியவன் இல்லை. ஆகவே பிறப்பும் இறப்பும் இல்லாதவன், ஆண் பெண் இன்பத்தால் தோன்றியவன் என்றால் அவனுக்கு நிச்சயம் மரணம் என்பது சம்பவிக்கும். இறைவனோ ஆண் பெண் சம்பந்தத்தால் பிறக்காதவன். ஆகவே அவனுக்கு இறப்பு என்பதும் இல்லை. ஆகவே முன்பு பிறப்பும் இறப்பும் அறியாதார், முற்பிறவியிலோ அல்லது முன்பு அவனை வணங்கி பிறப்பு இறப்பு பற்றி அறியாத ஞானிகள், எப்பொழுது பிறந்தோம், முதல் பிறப்பு எது என்று அறியாதவர், முற்பிறவில் எதுவாக இருந்தோம் என்று அறியாதவர், எப்பொழுது இறக்கப் போகிறோம் என்பதும் அறியாத ஞானியர்கள். ஆனால் அவர்கள் ஞானியாக வேண்டுமென்றால் அவர்கள் உள்ளத்தில் நிச்சயம் அன்பானது குடிகொண்டிருக்க வேண்டும். அன்பு இருந்தால் மட்டுமே இறைவனுடைய அருளாசியருக்கு அவர்கள் பாத்திரமானவர்களாக கருதப்படுவர். அத்தகைய அன்பில் மூழ்கியிருக்கும் அந்த அடியார்கள் அன்பினால் இறைவனை வழிபட்டு நாங்கள் அவனை உணர்ந்திருக்கின்றோம் என்பார்கள். நாங்கள் அன்பினாலே இறைவனை வழிபட்டு அவர்களை உணர்ந்திருக்கின்றோம், அன்பில் அவனை அறியகிலாரே. அங்கனம் இருந்தும் ஏனையோர் அவனை உணர்ந்து பிறப்பு இறப்பை போக்கிக் கொள்ள அறியவில்லையே என்று மனம் வருந்துகிறார்கள். எதனை அன்பை உணர்ந்து கொண்டவர்கள் இந்த பிறப்பு இறப்பையிலிருந்து மீண்டு செல்கின்றனர். இறைவனுடைய அன்பை உணராதவர்கள் அவர்கள் இதனை அறியவில்லையே. ஏனென்றால் எல்லாம் ஒரு சுழற்சி தான். பிறப்பு என்பது ஒரு சுழற்சி, சைக்கிள். ஒரு பிறவி மனித பிறவி கிடைக்கும். அந்த மனித பிறவியில் எவன் ஒருவன் இத்தகைய ஞானத்தை அடையவில்லையோ அவன் மீண்டும் ஆடாகவும் பல விலங்குகளாகவும் புழு பூச்சிகளாக பிறந்து ஏதோ ஒரு ஜன்மாந்தரத்தில் மீண்டும் மனித பிறவி கிடைக்கும். அவ்வாறாக கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் அதை அறிய தவறிவிட்டால் அவன் இறைவனுடைய அன்பை அறியாதவன் ஆகிறான், வீணே பிறந்து இறக்கின்றான் என்று வருந்துகிறார்கள். பிறப்பு மிறப்பும் இல்லாத இறைவனை அன்பினால் வணங்கி பிறப்பு இறப்பு என்ற அந்த இருமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார் இந்த பாடல். அவ்வாறாக கூறுகிறது. அடுத்ததாக கல்வியினுடைய அதிகாரம், கல்வி அதிகாரம். திருக்குறளிலும் இதனை இவ்வாறாக சொல்லப்பட்டுள்ளது. கல்வி என்ற அதிகாரத்தில், இங்கும் கல்வி என்ற அதிகாரத்தில் கூறுகிறார். கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு எதை தர வேண்டும் என்றால் சிவ அனுபவத்தை தர வேண்டும். சிவ அனுபவம் இல்லாத கல்வியை உண்மையான கல்வி என்று ஏற்றுக்கொள்வதில்லை சிவனடியார்கள். ஏனென்றால்
யா மாயா யா வித்யா ச விமுக்தையே. எந்த ஒரு கல்வியானது முக்தியை தருமோ அவை மட்டுமே கல்வி என்று ஏற்றுக்கொள்ளப்படும். பந்தப்படுத்துவதை கல்வி என்று ஏற்றுக்கொள்வதில்லை. அவனுக்கு மோட்சத்தை தர வேண்டும், அதுவே உண்மையான கல்வி. பந்தத்தை தருகின்ற கல்வி உண்மையான கல்வி இல்லை. ஆகவே யா வித்யா ச விமுக்தையே. இன்று கூட எல்லா நாடுகளிலும் அந்தந்த மத கல்வியை பயில்பவர்களை தான் மேலும் அறிஞர்களாக போற்றப்படுகிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற போப்பாண்டவர் கூட அவர் கூட அந்த அறிவை பெற்றதனால்தான் அவருக்கு அந்த ஸ்தானம், உயர்ந்த ஸ்தானமானது கொடுக்கப்படுகிறது. ஆகவே இங்கு திருமூலர் சுவாமிகளோ சிவனை பற்றிய அனுபவத்தை தருகிற கல்வியை மேலான கல்வி என்கின்றார். வேதத்தில் கூட பராவித்யா அபராவித்யா என்று கல்வியை இரண்டாக பிரிக்கிறது. பராவித்யா என்பது இறைவனை அறிகின்ற, அந்த எப்பொழுதும் அறியாத அந்த இறை தத்துவத்தை படிக்கின்ற வித்தியை பராவித்யை என்றும், பொருள் ஆசை உலக விஷயங்களில் காணப்படுகின்ற செல்வங்களை பெற வேண்டி நாம் படிக்கின்ற படிப்புகள் எல்லாம் அபராவித்யா என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கல்வி என்ற அதிகாரத்தில் பற்றது பற்றிற் பரமணி பற்றுமின் முற்றது எல்லா முதல்வன் அருள் பெறில் கிற்ற விரகிற கிளரொளி வானவர் கற்றவர் பேரின்பம் உற்று நின்றாரே. பற்றது பற்றிற் பரமணி பற்றுமின். திருக்குறளில் கூட பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று கூறப்பட்டுள்ளது. இங்கும் அந்த பற்ற வேண்டும் என்றால் மேலான பரமனை பற்றுக என்று கூறுகிறார். அவ்வாறாக பற்றினால் எதற்காக பற்ற வேண்டும்? அவ்வாறாக பற்றினால் என்ன ஏற்படும் என்றால் மேலான அறிவானது ஏற்படும். உலகில் அறிவுகள் எல்லாம் சிற்றின்ப அறிவுகள் தான். ஆகவே தான் இறைவனுக்கு பேரறிவாளன் என்று பெயர். நாம் ஏதாவது ஒரு போர்ஷனை எடுத்துக்கொண்டு அதில் தான் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். ஒரு சிறிய விஷயத்தை அறிந்து கொண்டு நான் எல்லாம் அறிந்தவனாக நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இறைவனோ இந்த அண்டச்சராச்சரங்கள், இந்த கேலக்ஸி என்று சொல்கின்ற அண்டச்சராச்சரங்களையும் அவனே உருவாக்கியவன். அதனுடைய முழுமையும் அவன் உணர்ந்தவன். ஆகவே தான் அவன் பேரறிவாளன் என்று கூறுகிறோம். அது கல்லாமை என்ற அதிகாரம். மிக அருமையான பாடல் இது. கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று, கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லாராம், கல்லாத மூடர் கருத்தறியாரே. கல்லாத மூடரை காணவும் கூடாது என்கிறார். அவர்களை பார்க்கவே கூடாது. அவர்களை சொற்களை கேட்பது நம்முடைய கடமையும் இல்லை. கல்லாத மூடருக்கு கல்லாதர் நல்லாராம். இவர் கல்லாதவர்கள் காட்டிலும் கல்லாத மூடர் நல்லாராம் என்றால் என்ன? சிவனை பற்றி உண்மையான அறிவு இல்லை, ஆனால் அவர்கள் நல்லவர்களாம். யாரை காட்டிலும் என்றால் கல்லாத மூடனை காட்டிலும் நல்லவர்களாம். கல்வி அறிவில்லாதவன், இறைவனை பற்றி அறியாதவன், அவனை அடிமுட்டாள் என்கிறார். ஏனென்றால் கல்லாத மூடர்கள் அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக பிறர்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள். பிறர்களுக்கு தீமையை மட்டுமே செய்பவர்கள். இனிக்க பேசுவார்கள், ஆனால் பிறருக்கு தீமையை மட்டுமே செய்வார்கள். இவர்களுடைய பணம் அதிகமாக இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆகவே பணம் அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் தங்களை பெரிய கல்வி அறிவாளன், ஞானிகள் போன்று தங்களை நினைத்து கொண்டு பேசுவார்கள். எல்லோருக்கும் உபதேசம் வேற செய்வார்கள். ஆகவே இவர்கள் சொல்லை கேட்பது நமது கடமை என்று கூறுகிறார். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, அவர்களை காணவே கூடாது. சொல் கேட்க கடன் என்று, கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லாராம், கல்லாத மூடர் கருத்தறியாரே என்று கூறுகிறார். அவர்களுடன் நட்பும் கூடாது என்கிறார். அடுத்ததாக கல்லுண்ணாமை.
யோகிகள் கால்கட்டி ஒன்மதி ஆனந்த போத அமுதை பொசித்தவர் என் சித்தி மோகியர் கல்லுண்டு மூடராய் மோகமுற்றாகும் மதத்தால் அறிவழிந்தாரே. திருக்குறளில் கூட கல்லாமையை பற்றி சிறப்பித்து கூறுகிறது. ஆகவே நமது சாஸ்திரங்களெல்லாம் கல் உண்ணாமையை வலியுறுத்துகின்றன. திருடாமையை வலியுறுத்துகிறது, கல்லுண்ணாமையை வலியுறுத்துகிறது, பொய் கூறாமையை வலியுறுத்துகிறது. இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள். ஒரு கல்வி என்றால் ஒரு மனிதனுக்கு இந்த அடிப்படை விஷயங்கள் அவனிடத்தில் இருக்க வேண்டும். நிறைய படிச்சிருக்கான், நிறைய பொய் பேசுவான் என்பது கூடாது. நிறைய படித்திருக்கின்றான், உண்மையாகவே அவன் பேசுவான் என்று என்ன கருத வேண்டும். யோகிக்கு போகிக்கும் உள்ள இயல்பை இங்கு உணர்த்துகிறார். யோகி என்பவனுடைய நிலை என்ன, போகி என்பவனுடைய நிலை என்ன என்பதனை இங்கு கூறுகிறார். யோகிகள் என்ன செய்வார்கள்? கால் கட்டி உன்மாதி ஆனந்த போத அமுதை பொசித்தவர். அவர்கள் வீராசனம் பத்மாசனத்தில் அமர்ந்து கால் கட்டி கை கால்களெல்லாம் ஒடுக்கி அமர்ந்து கொண்டு பிராணாயாமம் இத்தகைய மூச்சு பயிற்சிகளை செய்து கொண்டு சிவஞான அமுதத்தை பருகி அதில் மகிழ்ந்திருப்பார்கள். யார்? யோகிகள். யோகிகளெல்லாம் தன் மனதில் சிவனையே தியானித்து அந்த மனதை அவன்பால் செலுத்தியதால் அங்கு ஏற்படுகின்ற ஆனந்தத்தை அவர்கள் அனுபவித்து கொண்டு அதிலே அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். இறை சிந்தனையிலே அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். வேம்பென்ற அமுதம், அது வேம்பென்றாலும் அது அமுதமாக அவர்களுக்கு காணப்படுமா? எது? கைகால்கள் உன்மாதி அனைத்து அவய அங்கங்களையும் ஒடுக்கி இறைவன்பால் செலுத்தியவர்கள். மோகியர் கல்லுண்டு மூடராய் மோகமுற்றாகும் மதத்தால் அழிந்தவராரே. போகியானவன், யோகியானவன் இவ்வாறாக செய்வான். போகி, போகி என்றால் எல்லாத்தையும் அனுபவிக்கின்ற சாதாரண குடியானவன். போகியானவன் கல்லை குடித்துவிட்டு இறைவனால் கொடுக்கப்பட்ட நல்ல அறிவை கெடுத்து கொண்டு, அறிவை மட்டும் கெடுத்து கொள்ளாமல் உடலையும் கெடுத்து கொள்கிறான். இரண்டும் அவனுக்கு நாசமடைகிறது. ஆக உடல் உறுப்பு அனைத்தையும் கெடுத்து கொள்கிறான் என்று கூறுகிறார் திருமூலர் நாயனார் அவர்கள். ஆகவே கல்லுண்ணாமையை அவர் வலியுறுத்துகிறார். இந்த கல்லுண்ணாமையுடன் இந்த திருமந்திரத்தினுடைய முதல் தந்திரமானது நிறைவு பெறுகிறது. அடுத்து வருகிற இரண்டாம் தந்திரமானது மிகவும் அற்புதமான பாடல்களை, மிகவும் ஆழ்ந்த கருத்துக்களை, வாழ்வியலுக்கான கருத்துக்களை கொண்டுள்ளது. அதனை நாம் வருகிற நாட்களில் பார்த்து மகிழ்வோம் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்கிறேன். ஓம் மூர்த்தியெல்லாம் வாடி எங்கள் மோனகுரு வாடி, அருள் வார்த்தை என்றும் வாடி, அன்பர் வாடி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம்.